3 வார்த்தைகளிலே 1330 திருக்குறளையும் 130 அதிகாரத்திலே அவர் எழுதி உலக பொதுமறையாம் திருக்குறளை நமக்கு தந்துவிட்டார். எனக்கு ஏன் இந்த திருக்குறள் மேல் பற்றும் பாசமும் காரணம் எனது அன்பு தாய் இந்த பொழுதில் பெருவக்கம் தன் மகனை சார்ந்தோன் ஒழுக்கம் விழுப்பென்றெல்லாம் ஒழுக்கம் உயிர் நூல். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களே என் அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்களுக்கு ஏழ்மையாக இருக்கும் பொழுதே இதை கொடுத்து அவர்கள் தினந்தோறும் வயல்வெளிக்கு சென்று அங்கு அவர்கள் தினம் ₹1 சம்பாதிப்பார்கள். அதை எங்கள் எல்லோரும் காப்பாற்றுவார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் அன்பும் அருளும் வேண்டும் என்றால் தன் அருமை தாய்க்கு நாம் முதலில் வணக்கம். இந்த இடத்தை நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். என் அருமை மகன் ராஜாதாஸ், அவன் அன்பு துணையார், இவங்கள் எல்லோரும் இரவும் பகலுமாக இருந்து பணியை செய்கிறார். அது வள்ளுவர் தோட்டம் என்று வைத்து அது திருவள்ளுவரை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆக வள்ளுவரை நாம் நினைத்தால் உள்ளத்திலே உயர்வு, உள்ளத்திலே நல்ல உணர்வு, உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் வரும். ஆக இந்த நேரத்தில் அதிகம் நேரம் எடுக்க முடியவில்லை. இருந்தாலும் என் அன்புக்குரிய அருமை பிள்ளைகளும் அன்புக்குரிய பெரியவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு 89வது ஆண்டு இந்த வாழ்க்கையிற்கு எனது மனமார்ந்த நன்றி. ஆக வந்திருக்கேன் அன்பான வாழ்த்துக்கிறேன். நான் ஆன பிள்ளை மீண்டும் மீண்டும் நன்றி. இந்த விழாவில் நீங்கள் எல்லோரும் உணவு வாங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்புடன் எடுக்கிறேன். வணக்கம். வாழ்க்கை.